போர் என்று வந்துவிட்டால் இந்தியாவின் பக்கம், இந்திய இராணுவத்தின் பக்கம் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அணிதிரண்டு நிற்பது என்பது இந்தியர்களின் வழக்கம். அதுதான் இந்தியாவினுடைய கல்ச்சரல் மாரல் அண்டு இன்டெகிரிட்டி ஆஃப் இண்டியன்ஸ். அந்த அந்த சிம்பலைஸ் பண்ணுறது வகையில் இன்றைக்கு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வார் மெமோரியலில் இருந்து இந்த ஒரு பேரணியை நடத்தி இந்திய இராணுவத்தின் பக்கம், இந்தியாவின் பக்கம் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், தமிழக மக்களது ஒட்டுமொத்த உணர்வும் இருக்கிறது என்று அவர் இந்த பேரணியை நடத்துகிறார். உண்மையிலே இது இந்தியாவின் பக்கம் போர் என்று வந்துவிட்டால் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு தமிழகம் நிற்கும். அதில் தமிழகம் முதலில் நிற்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. இதில் கர்நாடகா இதில் வந்திருக்கு, ஆந்திரா இதில் முன்னணியில் வந்திருக்கு. சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்திய இராணுவத்தோடும் இந்தியாவோடும் இந்த போரில் நிற்கிறோம் என்று தங்கள் உறுதியை மீண்டும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அறிவிப்பாக தான் நான் அதை பார்க்குறேன் இன்றைக்கு. ஆனால் போர் என்பது எந்த நாட்டுக்கும் பலன் கொடுக்காது, எந்த மக்களுக்கும் பலன் கொடுக்காது. போரினால் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா முடியாது. போரினால் ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியுமா முடியாது. இப்போ வரக்கூடிய போர் கன்வென்ஷனல் வார்ஃபேர்லேருந்து நியூக்ளியர் வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ட்ரோன் வார்ஃபேர், இப்போ இதெல்லாம் சைபர் செக்யூரிட்டி வார்ஃபேர், பயாலஜிக்கல் வார்ஃபேர், இப்படி பல்வேறு வகையான போரினுடைய பரிணாமங்கள் தன் பழைய காலத்து வாரிலிருந்து இன்றைக்கு பல்வேறு பரிணாமங்களை எடுத்து இன்றைக்கு டெக்னாலஜி, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அண்டு மிசைல்ஸ், அப்புறம் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், இது எல்லாமே அப்புறம் ரெடார் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே இன்க்ளூடிங் ட்ரோன்ஸ் நவ். இப்போ இது எல்லாமே ஒட்டுமொத்த வார்ஃபேருடைய ஆர்கிடெக்சரே மாற்றிருச்சு.